தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கூட ஒரு 16 பெரிய தக்காளி, ஒரு 10 குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். அதை இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் நல்லெண்ணெய், 10 பல்லு பூண்டு. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கிற அளவுக்கு மட்டும் நான் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு போட்டுருங்க. பூண்டு கொஞ்சமாக வதங்கணும். கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் தக்காளி, காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டு இதில் ஊற்றணும். இந்த பேஸ்ட்டை நல்லா ஒரு 20 to 30 minutes நல்லா வதக்கணும். இந்த தண்ணி ஃபுல்லாக இதுலேருந்து சுண்டிட்டு இது ஒரு half குவான்டிட்டி ஆகிடும். அது வரைக்கும் நல்லா இதை வதக்கணும். இது கொதிச்சு சுண்டுற டைமில் நம்ம கடுகு, சீரகம், வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்க, இது நல்லா கொதிக்குது. தக்காளியில் வர தண்ணி நீங்கள் எடுக்கிற தக்காளியை பொறுத்து. ஸோ எதுனா தக்காளியில் தண்ணி கம்மியாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஒரு 20 minutesலேயே இது நல்லா சுண்டிடும். சில தக்காளியில் நிறைய தண்ணி விட்டுச்சுன்னா உங்களுக்கு இது சுண்டத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 30 to 40 minutes கூட ஆகலாம். இப்போ பாருங்க, அந்த விழுது நல்லா சுண்டிருச்சு. சுத்தமாக தண்ணியே இல்லை. இந்த ஸ்டேஜில் நாம் சீரகம், கடுகு, வெந்தயம் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ ஆட் பண்ணிடுங்க. இது கூட 2 டீஸ்பூன் உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கலரி விடும்போதே பக்கத்தில் மிச்சம் இருக்கிற நல்லெண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுண்டி வரதுக்கு எனக்கு ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லெண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம இதில் ஆட் பண்ணலாம்.
நீங்கள் நல்லெண்ணெய் கம்மியாகவும் ஊற்றிக்கலாம், கம்மியாக கொஞ்சமாக நீங்கள் செய்யும் போது. இப்போ இதை நான் வந்து ஒரு மாதம் வரைக்கும் இதை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். அதனால் நான் நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துருக்கேன். நீங்கள் உடனே யூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா இவ்வளோ நல்லெண்ணெய் போடணும்னு அவசியம். இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதில் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ தக்காளி ஊறுக்கா ரெடி. இந்த தக்காளி ஊறுக்காவை நீங்கள் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அது கூடலாம் சாப்பிடலாம். ரைஸ் கூடவும் பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.